அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், அதாவது எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட் எந்த அளவுக்கு என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்கு, இன்றைக்கி மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்னா ஏதாவது இருக்கா, கார்பரேட் ஈவெண்ட்ஸ் வந்து எதனாவது இருக்கா, ஸோ இதை பண்ணி மார்க்கெட் வந்து எப்படி வந்து மூவ் ஆக போகுது அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நவம்பர் 1ஆம் தேதி, நவம்பர் 2ஆம் தேதி கம்மிங் சாட்டர்டே சண்டே ஒரு 3 ஹவர்ஸ் 2 நாள் சேர்ந்து 3 ஹவர்ஸ் செஷன் வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெஸ்ட் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா எப்படி வந்து என்னென்னா பிக் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடிக்கு வந்து என்னென்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பண்ணுங்க, போட்டு ஒரு மெயில் கொடுங்க. நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களை நான் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஜூம் மீட்டிங் லிங்க்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறது வந்துட்டு. ஸோ அதே மாதிரி என்னென்னா நீங்கள் எனக்கு மெயில் கொடுக்கும்போது நீங்கள் இங்கிருந்து உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்முடைய ஹோம் பேஜ் வந்து என்னென்னா தமிழ் நிப்டி ஜோன் போயிட்டு வியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும் நமக்கு தமிழ் நிப்டி ஜோன் @gmail.com. ஸோ வேறு எந்த இமெயிலில் இருந்தும் நீங்களும் என்னென்னா ஜஸ்ட்டு பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க அது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா. ஸோ ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து என்னென்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து என்னென்னா இந்த மந்த்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம நேற்று வந்து பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட நெகட்டிவில் இருந்தவங்க இன்றைக்கி அதுவும் 28 அக்டோபர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10,339 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பையிங் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் 28,174 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. 17,835 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் ஓவரால் பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் இருக்காங்க. நேற்று டிஐயும் பார்க்கும்போது 1081 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் போயிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்காங்க. எஃப்ஏயும் பையிங் வந்துட்டாங்க இந்த மாதம். ஸோ டிஏயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவங்க வந்து என்னென்னா பையிங்கில் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நேற்று மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா 28 டேட் இது வந்துட்டு 25,936 வந்து என்னென்னா முடிஞ்சிருக்குங்க வந்துட்டு. ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து என்னென்னா இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது. ஸோ டவ் ஜோன்ஸ் 0.31%, S&P 0.23%, நாஸ்டாக் 0.80% என்னன்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கிஃப்ட் நிப்டி அப்படின்னு பார்க்கும்போது 35 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நான் இருக்குது. ஸோ இவை நம்மளோட பாயிண்ட்ஸ் லெவலில் வந்து செக் பண்ணோம் 26,125. இதுவே நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய நிஃப்டி 50 25,936. ஸோ இங்கே ஒரு 65 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோம் அப்ராக்சிமேட்டாக. இங்கே ஒரு 125 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 190 பாயிண்ட்ஸ் நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளஸ் ஆர் 50 மைனஸ் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா அப்பில் வந்து வைப்பறதுக்கான நிறையவே வந்து என்னென்னா சான்ஸ் இருக்குது இப்போ இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னென்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணோம் வச்சுக்கோம் நம்ம. பட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது வந்துட்டு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் வந்து என்னென்னா எஃப்டிஎஸ்சி மட்டும் என்னென்னா பாசிட்டிவில் இருக்குது. பட் சிஎஸ்சி இது வந்து என்னென்னா நெகட்டிவ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 நம்ம ஜஸ்ட் நான் சார்ட்டுங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த வீக் வந்து நம்ம பேசியிருந்தோம் 25,500 26,300 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நேற்றும் இதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு இது வந்துட்டு. ஸோ நம்ம வந்து என்னென்னா இந்த வீக்லி எக்ஸ்பீரியும் நம்ம வந்து செக் பண்ணியிருந்தோம். ஸோ வீக்லி எக்ஸ்பீரியும் என்னென்னா இங்கே இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி என்னென்னா வீக்லி எக்ஸ்பீரியும் என்னென்னா அது வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பீரி என்னென்னா இங்கேயே தான் நான் முடிஞ்சிருக்கு இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பாகி போகிறதுக்கு வந்து என்னென்னா நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் சொல்ல வரேன். பட் பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இன்றைக்கி மேஜரான ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போதுனா ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன தெரியும். அதுவும் என்னென்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11:30 தான் நமக்கு வந்து என்னென்னா தெரியும் இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன பெருசாக வந்து என்னென்ன இம்பாக்ட் வந்து இருக்காது. பட் யூஎஸோடைய டேட்டா சொன்னோம்னா நைட்டு தான் நமக்கு வந்து தெரியறதுனால இன்றைக்கி இருக்காது. பட் இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இதோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது Q2 ரிசல்ட் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் இருக்கிற மேஜர் கம்பெனிஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து என்னென்னா ஹோல்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த Q2 ரிசல்ட்னால இதில் ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கும். ஒரு வாலிடிட்டி இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது.
ஸோ பாலிசி பஜார், கோல் இண்டியா, லார்சன் அண்ட் டர்போ, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் அண்ட் பெல் வந்து இருக்குது. ஸோ பெல்னா பிஹெச்இஎல், ஓகேங்களா, சிஜி பவர், அதுக்கப்புறம் வந்து ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ், வருண் பிவரேஜஸ், ஸ்டீல் அத்தாரிட்டி அண்ட் என்எம்டிசி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வால்டில் இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்டை பொறுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி ஒரு வால்டில் இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஹோல்டிங் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி மேஜராக டிவிடெண்ட் வந்து என்னென்னா இந்த ஸ்டாக்ஸும் இல்லை. மேபி மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் மேஜராக எந்த கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து என்னென்னா இல்லை இன்றைக்கி வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் வந்து என்னென்னா அப்பில் ஓப்படுறதுக்கான சான்சஸ் வந்து என்னென்னா நிறையவே இருக்குது. பட் இதை பொறுத்திருந்து பார்ப்போம். மார்னிங் நிஃப்டி எந்த அளவுக்கு என்னென்னா ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.